ரன்வீர் சிங் நடிப்பில் ஆதித்யா தர் இயக்கத்தில் துரந்தர் 2 திரைப்படம் வந்து இந்த வாரம் வியாழக்கிழமை மார்ச் மாதம் 19ஆம் தேதி வந்து உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் துரந்தர் 2 திரைப்படம் வந்து வெளியானது. இந்த திரைப்படம் வெளியாகி முதல் நாள்லேருந்து தற்போது வரைக்கும் 2 நாட்கள் ஆகுது. 2 நாட்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சாதனை மேல் சாதனை வந்து படைத்துட்டு வருதுன்னு வந்து சொல்லலாம். அதுவும் இந்திய சினிமாவிலேயே வந்து வரலாற்று சாதனைகளை வந்து சாதனை மேல் சாதனை படைத்துட்டு வருது. வரலாற்று சாதனைகளை முறியடித்து இந்த திரைப்படம் வந்து முதல் இடத்தை வந்து பிடித்திருக்குன்னே வந்து சொல்லலாம். அதன்படி இந்த திரைப்படம் வெளியாகி 2 நாட்களில் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது விளைவிக்கும் 269 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தும் இருக்குது. இந்த திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் 240 கோடி வரைக்குமே வந்து வசூலித்திருக்கணும் வந்து சொல்லப்படுது. பாலிவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் மிகப்பெரிய தொடக்கத்தை பெற்ற படங்களில் இதுவும் வந்து ஒன்றாக வந்து மாறி இருக்குன்னே வந்து சொல்லலாம். முதல் நாளில் உலக அளவில் இந்த திரைப்படம் வந்து 220 கோடியிலிருந்து 240 கோடி வரைக்கும் வசூலித்திருப்பதாகவும், 2வது நாளில் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 269 கோடி வரைக்கும் வசூலித்திருப்பதாகவும் வந்து தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களில் 226 கோடி வரைக்கும் வந்து வசூல் செய்திருக்கு. தற்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால, வார இறுதி நாட்கள் அப்படின்றதுனால இந்த திரைப்படத்தோட வசூலும் வந்து வரும் நாட்களில் வந்து அதிகரிக்கும் வந்து எதிர்பார்க்கப்படுது. துரந்தர் 2 திரைப்படம் வந்து முதல் நாளே வந்து 100 கோடிக்கு மேலே அதிகமாக வசூலித்த இந்தி திரைப்படங்களில் இந்த திரைப்படம் வந்து ஒன்றாக திகழ்ந்திருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜவான் திரைப்படம் வந்து முதல் நாட்களில் 75 கோடி வரைக்கும் தான் வசூலித்திருக்கு. அதே போல் அனிமல் திரைப்படம் வந்து 64 கோடி வரைக்கும் தான் வசூலித்திருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து 100 கோடிக்கு மேலே வந்து வசூலித்து சாதனையை வந்து படைத்திருக்கு. இந்தி திரையரங்குகளில் பாலிவுட்டில் வந்து சாதனையை வந்து படைத்திருக்கு. இந்த திரைப்படம் வெளியாகி 2 நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 250 கோடி கிளப்பில் வந்து இணைந்திருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த திரைப்படம் வெளிவரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா துரந்தர் 1 திரைப்படம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே துரந்தர் 1 திரைப்படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இருந்தாலும் வந்து துரந்தர் 2 பார்க்க வரவங்க துரந்தர் 1ஐயும் வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக வந்து அந்த திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் செஞ்சுருந்தாங்க. தற்போது அது கேட்ட மாதிரியே வந்து துரந்தர் 2 திரைப்படம் வந்து சாதனை மேல் சாதனை படைத்திருக்கு. முதல் நாளில் இருந்து போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி போச்சுன்னா வந்து 500 கோடியை தாண்டி 1000 கோடியை வந்து எட்டும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. பாகுபலி வசூலையெல்லாம் வந்து முறியடிக்கணும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. தொடர் விடுமுறை காரணமாக வந்து வரும் நாட்களிலுமே இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கணும் வந்து எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ஹிந்தியில் தான் வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து சிட்டி நகர்ப்புறங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் வந்து முதல் நாள் 2வது நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. தமிழில் வந்து வெளியிடப்படலாம் வந்து சொல்லப்படுது. இது ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால வசூலும் வந்து பாதிக்கப்படுமோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தோணுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் வரும் நாட்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படம் வசூலிக்குது அப்படின்றதையும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.